இது வந்து ப்ராப்ளம் அண்ட் சொல்யூஷன் மீடியாவில் கொடுத்துருக்கேன். என்ன கொஷினுக்கு என்ன நம்ம வந்து லா யூஸ் பண்ணலாம், எப்படி எழுதலாம் அப்படின்றத பற்றி தான் சொல்லியிருக்கேன். தமிழில் சொல்லி இங்கிலீஷில் சொல்லியிருக்கேன். ஒரு தடவைக்கு 2 தடவை கேட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும். கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸ் ஏ சிட்டிசன் அப்ளைட் ஃபார் இன்ஃபர்மேஷன் ரிகார்டிங் த கேபினெட் நோட் தட் வாஸ் ரிப்ளேஸ்டு ஃபார் கன்சிடரேஷன் பை த கேபினெட் ஆன் ஏ பில் டு பி பிளேஸ்ட் இன் பார்லிமெண்ட் டிசைட் வெதர் த இன்ஃபர்மேஷன் சோர்ஸ் ஆஸ் டு பி சப்ளைடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா, எக்ஸ் வந்து ஒரு குடிமகன் அமைச்சரவை குறிப்பு தொடர்பான தகவல்களுக்கு விண்ணப்பித்தார். பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட உள்ள ஒரு சட்ட மூலம் அமைச்சரவையின் பரிசீலனை வைக்கப்பட்டது. கோரப்பட்ட தகவல் வழங்கப்பட வேண்டுமா என்பதுதான் முடிவு. அப்போது முடிவு செய்யவா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது அமைச்சரவை குறிப்பு தொடர்பான தகவல்களை எக்ஸ் பெற முடியுமானா பெற முடியும். அப்போது எக்ஸ் தகவல்களை வழங்க பிஐஓ கட்டுப்பட்டது தான். தகவல் உரிமை சட்டம் வந்து 2005 பிரிவு 19(8)(a)(3) தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் விதிகளின்படி அமைச்சரவை குறிப்பை தயாரிப்பதற்கு சென்று தகவல்கள் ஆனால் அதன் ஒரு பகுதி அல்ல என்பதை வெளிப்படுத்துவதற்காக தகுதி உடையதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த சிக்கல் தொடர்பான தகவல் வழங்குதல் தொடர்பானது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு மசோதாவில் அமைச்சரவை குறிப்பு அமைச்சரவை முடிவு செய்த பிறகு மசோதா சட்டமாக மாறவில்லை என்ற காரணத்திற்காக குறிப்புகளை நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்லி இதில் முடிச்சிருக்காங்க. அப்போது அது என்ன கேட்குறாங்களோ மசோதா அது கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். 2வது கொஷின் பார்த்தீங்கன்னா, எக்ஸ் வந்து நீதிமன்றத்தில் வழக்கு தோற்று நீதிபதி ஒரு சார்புடையவர் என்றும் ஜாதி பாகுபாட்டுடன் தீர்ப்பு வழங்கப்பட்டது என்றும் அவர் பத்திரிகை அறிக்கையை அளித்தார். தெலுங்கு நாளிதழ் ஒன்று இந்த செய்தியை முக்கியமாக வெளியிட்டது. இது நீதிமன்ற அவமதிப்பாகுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எக்ஸின் அறிக்கை வந்து நீதிமன்ற அவமதிப்பாகுமா அப்படின்னா ஆம். எக்ஸின் அறிக்கையை வெளியிடுவது அவமதிப்புக்கு சமமானதா அப்படின்னா ஆம். அப்போ நீதிமன்ற அவமதிப்பு சட்டம் 1971 பிரிவு 13(b) அவமதிப்பு சம்பவத்தில் பொது அறிக்கைகள் மற்றும் கண்டனத்தால் செய்யப்பட்ட உத்தரவுகளை வெளியிடுதல் ஆகியவை அடங்கும். மின்னணு மற்றும் அச்சு ஊடகங்களால் முன்வைக்கப்படுத்தப்பட்டது அப்படின்றாங்க. அப்போது இந்த பிரச்சனை நீதிமன்ற அவமதிப்பு தொடர்பானது. உடனடி சிக்கலின் உண்மைகளை பின்வருமாறு வழங்கலாம் அப்படின்னாங்க. அதாவது என்னென்னா, இப்போ இவ்வளோ நேரம் சொன்னது என்னென்னா நீதிமன்ற அவமதிப்பு பற்றி தான் சொல்லியிருக்காங்க. அப்போது there is problem is related to the contempt of court அப்படின்றாங்க. contempt of courtனா அப்போ என்ன செக்ஷன் யூஸ் பண்ணலாம்? செக்ஷன் 13(b) ஆஃப் த contempt of court வந்து 1971 வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றாங்க. சரிங்க, நெக்ஸ்ட் கொஷின்ஸ் பார்க்கலாம். அடுத்து 4வது கொஷின் பார்த்தீங்கன்னா, பேஷன் ஷோ ஒன்றில் செய்தி எழுதி வார இதழ் ஒன்று பெண் IAS அதிகாரியின் கேலி சித்திரம் மற்றும் கண்ணியமற்ற முறையில் கார்ட்டூனை வெளியிட்டது. பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது யார் எதற்காக வழக்கு பதிவு செய்யலாம் அப்படின்ட்டு போட்டிருக்காங்க. ஒரு IAS அதிகாரியினுடைய ஒரு கார்ட்டூனை வரைஞ்சி ஒரு கேலி சித்திரத்தோடு அதை போட்டிருக்காங்க. இப்போ யார் பதிவு செய்கிறது, யாருக்கு வழக்கு பதிவு செய்கிறது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது என்ன சொல்கிறாங்கன்னா, பிரச்சுரம் பெண்ணின் கண்ணியத்தை பாதிக்கிறதா அப்படின்னா ஆமாம். ஒரு பெண்ணை வந்து அந்த மாதிரி சித்தரித்து போடுறது ஒரு பெண்ணை வந்து பாதிக்கும் தான் கண்ணியத்தை. அதுக்கப்புறம் அந்த பிரச்சுரம் பெண்ணின் அடக்கத்தை சீண்டுகிறதா அப்படின்னா கண்டிப்பாக சீண்டுகிறது. ஒரு பெண்ணை வந்து அந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றது. அதுக்கப்புறம் மோசமான மற்றும் கண்ணியமற்ற முறையில் சித்தரிப்பது செல்லுபடி ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை, செல்லுபடி ஆகாது அப்படின்னு. செல்லுபடியாகும். பெண் IAS அதிகாரிக்கு சட்ட ரீதியான தீர்வு கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும். அவங்கள வந்து ஒரு பெண்ணை வந்து அந்த மாதிரி செஞ்சுருக்கக்கூடாது அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன சட்டத்தை நீங்கள் யூஸ் பண்ணலான்னா, இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 509 1860 ஒரு பெண்ணின் நாகரிகத்தை அவமதிக்கும் நோக்கம் கொண்ட சொல், செய்கை அல்லது செயல் தொழில்நுட்ப தகவல் சட்டத்தின் பிரிவு 67 மற்றும் பெண்களை அநாகரிகமான பிரதிநிதித்துவம் தடை சட்டம் 1986 6வது பிரிவு 3 ஆகியவை படிக்கின்றன. இது அப்போ இந்த பிரச்சனை எதை தொடர்பாக இருக்குன்னா ஒரு பெண்ணின் அடக்கத்தை மீறுவது தொடர்பானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா செக்ஷன் 509 ஆஃப் த இந்தியன் பீனல் கோட் 1960 வாட் ஜஸ்டிஸ் ஆர் ஆக்ட் இன்டெண்டட் டு insult the modesty of the woman
Section 67 of the Information of Technology Act and Section 3 read with 6 of the Indecent Representation of Women Prohibition Act 1986. அப்போ இந்த ப்ராப்ளம் இஸ் ரிலேட்டட் டு அவுட்ரேஜிங் த மாடிஸ்டி ஆஃப் த உமன். அதை வச்சு தான் இந்த ப்ராப்ளம் வந்து கண்டினியூ ஆகுதுன்றாங்க. அப்போது இந்த கொஷின்ஸ்க்கு இதுதான் எழுதணும். சரி, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷின்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 4வது கொஷின் வந்து இப்போ டபிள்யூ வந்து கணவனால் கைவிடப்பட்ட மனைவி கணவரிடம் அவரது சொத்து விவரங்கள், வங்கி இருப்புகள், பங்குகள் போன்ற விவரங்களை கேட்கிறார். அந்தரங்க உரிமையின் அடிப்படையில் கணவர் அதை நிராகரிக்கிறார். தகவல் பெற அவருக்கு உரிமை இருக்கிறதா அப்படின்னு கேட்குறாங்க. கணவரின் சொத்து, வங்கி இருப்பு மற்றும் பங்குகள் பற்றிய தகவல்களை மனைவி கேட்கலாமா அப்படின்னா ஆமாம், கேட்கலாம். அந்தரங்கத்தின் அடிப்படையில் கணவன் அதை நிராகரிக்கலாமா அப்படின்னா இல்லை, நிராகரிக்கக்கூடாது. அப்போ மனைவியின் தனிப்பட்ட சொத்து பற்றிய தகவல்களை தனிப்பட்ட தகவல்களாக பாதுகாக்க முடியாது. சேமிப்பு கணக்குகள், தகவல் தொழில்நுட்ப வருமானம் மற்றும் பிற முதலீடுகள் தனிப்பட்டதாக கருதப்பட்டாலும் அவை பிரிவு 8(1)Jயின் விதிப்படி பொதுநலன் கருதி வெளியிடப்படலாம். அப்போது தகவல் அறியும் உரிமை சட்டம் வந்து 2005 இந்த பிரச்சனையானது வந்து தனிப்பட்ட தகவல்களை வெளிப்படுத்துதல் மற்றும் தனியுரிமைக்கான உரிமை தொடர்பானது அப்படின்னு சொல்லி இதை முடிச்சிருக்காங்க. அப்போது என்னென்னா கண்டிப்பாக வழங்கப்படணும் அப்படின்னாங்க. அப்போது இதில் என்ன தான் அவங்க அந்த கன்க்ளூஷன் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனையில் வந்து கணவனின் சொத்து, வங்கி இருப்பு, பங்குகள் போன்றவற்றை பற்றிய தகவல்களை பெற மனைவிக்கு உரிமை உண்டு. எனவே அந்தரங்கத்தின் அடிப்படையில் கணவன் அதை நிராகரிக்க முடியாது. அது அந்தரங்கம்லாம் கிடையாது. கணவன் மனைவின்னு வந்துச்சுன்னா அது 2 பேருக்குமே பொதுதான். ஏனெனில் சட்டப்பூர்வ கடமையை நிறைவேற்ற அத்தகைய தகவல்கள் தேவைப்படுகின்றன. எதுக்காகனா மனைவியை பராமரிக்க அப்படின்னு சொல்லி இது முடிச்சிருக்காங்க. அடுத்த கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். அடுத்த கொஷின்ஸ் என்னென்னா, 5th கொஷின்ஸ் வந்து ஒரு நிறுவனத்தின் பொது தகவல் அலுவலரை துன்புறுத்தும் நோக்கத்துடன் வழக்கறிஞர் எக்ஸ் ஒரு வெள்ளைத்தாளை வெளியிடுகிறார். PIO வந்து அவர்கள் ஒரு வெள்ளைத்தாள் மட்டுமே பெற்றதாக அவருக்கு எழுதி ஏதேனும் தகவல் தேவைப்பட்டால் எழுதுமாறு கேட்டுக்கொள்கிறார். எக்ஸ் எந்த பதிலும் அளிக்கவில்லை. ஆனால் PIO தகவலை வழங்கவில்லை என்று மேல்முறையீடு செய்தது. அவர் CIC வரை மேல்முறையீடு செய்து கொண்டே இருக்கிறார். அவர் வெறுமனே வெள்ளைத்தாளை வெளியிட்டு தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 தவறாக பயன்படுத்தி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை துன்புறுத்தியது கண்டுபிடிக்கப்பட்டது. இது போன்ற ஒரு வழக்கில் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி செய்யறதுல அப்போது வெள்ளை காகிதத்தை அனுப்புவது தவறாக பயன்படுத்தப்படுமா அப்படின்னா கண்டிப்பாக பயன்படுத்தப்படும். எக்ஸின் செயல் தவறான நடத்தைக்கு சமமா அப்படின்னா ஆமாம். அப்போது எக்ஸின் செயல் நெறிமுறையற்றதாக ஒழுக்கக்கேடானதா அப்படின்னா ஆமாம். அதுக்கப்புறம் எக்ஸை தவறாக பயன்படுத்தியதற்கு BCI நடவடிக்கை எடுக்க முடியுமா அப்படின்னா முடியும். அப்போது எக்ஸ் தவறாக பயன்படுத்தியதற்காக நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்குமா அப்படின்னா கண்டிப்பாக எடுக்கும் அப்படின்னாங்க. அப்போது இதனுடைய விதி என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இட் இஸ் த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றாங்க. என்னென்னா இது பொது நலன் மற்றும் தகவல் அறியும் உரிமை, ஆட்சியை கைப்பற்றும் நலன் இவற்றிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும். கையாளுதல் மற்றும் தவறான பயன்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது எதை வச்சு சொல்கிறீங்கன்னா, தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் விதிகளை தவறாக பயன்படுத்துவது தொடர்பானது அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. அப்போது இதில் கன்க்ளூஷனுக்கு என்ன கொடுத்துருப்பாங்க, அந்த கொஷின்ஸ்க்குரிய ஆன்சர் என்னவா கொடுத்துருப்பாங்க முடிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தகவல் அறியும் உரிமை சட்டத்தை தவறாக பயன்படுத்துவதாகும். எக்ஸின் செயல் தவறான நடத்தை மட்டுமல்ல, நெறிமுறையற்ற ஒழுக்கக்கேடான நடைமுறையையும் குறிக்கிறது. எக்ஸை தவறாக பயன்படுத்தியதற்கு எதிராக BCI நடவடிக்கை எடுக்கலாம். அது மட்டும் இல்லை, BCI நடவடிக்கை எடுக்கலாம். எனவே எக்ஸை தவறாக பயன்படுத்தியதற்கு எதிராக நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்போது தகவல் அறியும் சட்டம் வந்து என்ன கேட்குதோ அது கரெக்டாக நம்ம கொடுத்தாகணும். இவன் கொடுக்கல, அவங்க சொல்கிறதுக்கு எதுவும் ரெஸ்பான்ஸ் பண்ணல, ஒபே பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீதிமன்றம் வந்து அவன் மேலே வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு சொல்லி இது முடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் என்னன்னா, இப்போ வந்து எக்ஸ் வந்து ஒரு மாநிலத்தின் எதிர்க்கட்சி தலைவரான எக்ஸ் ஒரு மாநிலத்தின் தேர்தல் பேரணியில் அந்த மாநில அரசு ஊழல் நிறைந்தது என்று குற்றம் சாட்டி வரும் தேர்தலில் அந்த அரசாங்கத்தை கவிழ்க்க வேண்டும் என்று மக்களுக்கு அழைப்பு விடுக்கிறார்.
தேர்தல் முடியும் வரை வரி மற்றும் மின்கட்டணத்தை செலுத்த வேண்டாம் என்றும், தனது கட்சி ஆட்சிக்கு வந்ததும் அனைத்து வரிகளையும் ரத்து செய்து இலவச மின்சாரம் வழங்குவதாகவும் அறிவிக்குமாறும் எக்ஸ் இந்த பேச்சு அனைத்து நாளிதழ்களிலும் வெளியிடப்பட்டு தொலைக்காட்சிகளிலும் ஒளிபரப்பப்படுகிறது. சேனல்கள் பேச்சு தேச துரோகமாகுமா? எல்லா இடத்துலையுமே இது பண்ணுறாங்க. அப்போது இந்த பேசுகிறது வந்து தேச துரோகமாகுமா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இஷ்யூவில் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னா, இதனுடைய அழைப்பு அப்போது வெதர் எக்ஸ் கால் இன்ஸ்டிடியூட் அப்படின்னா என்னென்னா, அதாவது எக்ஸின் அழைப்பு ஏதேனும் வன்முறையை தூண்டுகிறதா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை. வேரியன்ஸ் ஆஃப் பப்ளிக் டிஸார்டர்னா நோ, அல்லது இல்லை. எக்ஸின் ஏதேனும் வன்முறை தூண்டுகிறதா அப்படின்னா இப்போ எதுவுமே கிடையாது அப்படின்றாங்க. அதுக்கு அடுத்தது அப்போது எக்ஸினுடைய அழைப்பு ஏதேனும் வன்முறையை தூண்டுகிறதா அல்லது பொது குழப்பத்தை தூண்டுகிறதா அப்படின்னா இல்லை. அப்போது எக்ஸின் செயல் வந்து தேச துரோகமாக இருக்குமா அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுவும் கிடையாது. அப்போ பேச்சு தேச துரோகமாகுமா இருக்குமா அப்படின்னா அதுவும் கிடையாது அப்படின்னா. அப்போது இந்தியாவில் பேசப்படும் அல்லது எழுதப்பட்ட வார்த்தைகள் அரசாங்கத்தை கவிழ்க்க வன்முறை வழிகளை கையாள்வதுடன் வன்முறை அல்லது பொது சீர்குலைவு ஆகியவற்றுக்கு மக்களை தூண்டினால் மட்டுமே தேச துரோக குற்றம் முழுமையடையும் அப்படின்றாங்க. அப்போ யாரையும் தூண்டி ஒருத்தரை சண்டை போட வைக்கல, வன்முறையை ஏற்படுத்தலை, எதுவுமே கிடையாது அப்படின்னா அது வந்து தேச துரோகம் கிடையாது. அந்த மாதிரிலாம் எதுவுமே செய்யலை. ஜஸ்ட்டு வந்து கட்டாதீங்க, அவங்களுக்கு மின்சாரம் எதுவும் கட்டாதீங்க, உங்களுக்கு எல்லாமே ரத்து செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேச்சுவார்த்தை தான் கொடுக்குறாங்க. தவிர எதையும் வந்து தூண்டி விட்டு வன்முறையை செய்யாதனால அது வந்து தேச துரோகம் கிடையாது அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. அப்போது இதில் வந்து என்னென்னா இன்ஸ்டன்ட் ப்ராப்ளத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதில் இருக்கக்கூடியது வந்து ரொம்ப கவனமாக ஆராயணும். ஏன்னா ஜஸ்ட்டு தூண்டிட்டாங்க அப்படின்னாவே தேச துரோகம் அப்படின்னு சொல்லிட முடியாது. அப்போது இதில் கூறப்பட்டது என்னென்னா, எக்ஸின் அழைப்பு வந்து எந்த வன்முறையும் அல்லது பொது சீர்கட்டையும் தூண்டாது. எக்ஸின் செயல் வந்து தேச துரோகமாக இருக்காது. எனவே பேச்சு தேச துரோகமாக இருக்காது அப்படின்றாங்க. அப்போது ஏன்னா எல்லா தலைவருக்குமே எல்லாத்தையுமே கொடுக்குறாங்க. என்னென்னா இது தரேன் அது தரேன்னு எல்லாமே சொல்கிறாங்க. ஆனால் ஒரு கால் கொடுக்கல அப்படின்னோடனே அவங்க வந்து தேச துரோகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உள்ளே தள்ள முடியாது அப்படின்னு சொல்லி தான் இதில் முடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஷின்ஸ் பார்க்கலாம். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ வந்து ஜெட் ஒரு தொலைக்காட்சி சேனல் தண்டனை கைதியை நேர்காணல் செய்ய தயாராக இருப்பதால் அவரை பேட்டி காண விரும்பியது. பாதுகாப்பு கருதி சிறை அதிகாரிகள் அனுமதி மறுத்தனர். அப்போது ஜெட் டிவி சேனலுக்கு ஆலோசனை வழங்கவும். நேர்காணல் செய்பவரின் விருப்பம் தேவையா அப்படின்னா ஆம். ஆலோசனை வழங்கும், அதான் நேர்காணல் செய்பவருடைய விண்ணப்பம் தேவைன்னா ஆம். அப்போது சிறை அதிகாரிகள் அனுமதி மறுப்பது செல்லுபடி ஆகுமா? சிறைகளின் கண்காணிப்பு மற்றும் நிர்வாகத்திற்கான கையேட்டின் விதி அப்படின்னாங்க. அதாவது என்னென்னா, வில்லிங்னஸ் ஆஃப் த இன்டர்வென்ஷன் நெசசரினா எஸ், ஆமாம் தேவை. வெதர் ரெஃப்யூசல் ஆஃப் பெர்மிஷன் பை பிரிமிஷன் அத்தாரிட்டி வேலிடுனா நோ. அப்போது இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது சிறை அதிகாரிகள் அனுமதி மறுப்பது செல்லுபடி ஆகுமா அப்படின்னா நோ, செல்லுபடி ஆகாது. அப்போது கண்காணிப்பு மற்றும் நிர்வாகத்திற்கான கையேட்டின் விதி 549(4) மரண தண்டனையின் கீழ் உள்ள ஒவ்வொரு கைதியும் அவரது உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் சட்ட ஆலோசகர்களுடனான நேர்காணல் மற்றும் பிற தகவல் தொடர்புகளை கண்காணிப்பாளர் நியாயமானதாக கருதினால் அனுமதிக்கப்பட வேண்டும் என்று வழங்குகிறது. பத்திரிகையாளர்கள் அல்லது செய்தித்தாள்கள் ஷரத் நாளில் வெளிப்படையாக குறிப்பிடப்படவில்லை. ஆனால் தண்டனை விதிக்கப்பட்ட கைதியை நேர்காணல் செய்வதற்கான வாய்ப்பை அவர்கள் எப்போதும் நல்ல காரணமின்றி மறுக்க முடியும் என்று அர்த்தமல்ல. அப்போது இந்த பிரச்சனை எதுனா கைதியின் நேர்காணல் தொடர்பானது தான் இதில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு கேஸ் வந்து பிரபாதத் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அண்ட் அதர்ஸ், அந்த அடிப்படையில் இந்த பிரச்சனை தான் உருவாயிருக்கு அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு கைதி இருக்காங்க அப்படின்னா அவங்கள நேர்காணல் காண முடியுமா? காண முடியும். ஒரு நல்ல நோக்கத்துக்காக ஒருத்தரை போய் பார்த்து அவங்கள இன்டர்வியூ எடுத்து அதுக்கு வந்து பப்ளிஷ் பண்ணுறது வந்து நியாயமாக இருந்தால் கண்டிப்பாக நேர்காணல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி தான் இந்த பிரச்சனையை முடிச்சிருக்காங்க. இது வரைக்கும் ஒரு தடவைக்கு 2 தடவை கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும். ஆனால் இதனுடைய உடனடி பிரச்சனை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதில் வந்து நேர்காணல் செய்பவனுடைய விருப்பம் தேவையான தண்டனை விதிக்கப்பட்ட கைதி நேர்காணலுக்கு தயாராக இருப்பதால் சிறை அதிகாரிகள் அனுமதி மறுப்பது செல்லாது. அவர் வந்து ஓகேன்னிட்டாங்க அப்படின்னா தாராளமாக வந்து அவங்களுக்கு அந்த சிறை